ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடந்த சில தினங்களாக பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை வந்து பெரிய அளவில் சரிஞ்சிட்டு இருக்கு. இந்த சரிவில் நாம் எந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாம், எஸ்ஐபி முதலீட்டாளர்கள் என்ன செய்யுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2020க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் வந்து ஒரு சீரியஸான ஒரு ஈவெண்ட் நடந்திருக்குன்னு பார்த்தா இந்த வார இட்டு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற அந்த வார இட்டு இப்படிப்பட்ட ஒரு பெரிய சரிவு வந்திருக்கு. இந்த சரிவு இன்னும் எந்த அளவு போகும் அப்படின்னு யாராட்டையும் கணிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேல் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 7th அக்டோபர் அன்னைக்கு ஒரு பெரிய அட்டாக் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவு உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சப்போஸ் அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு அட்டாக் நடக்கும் பட்சத்தில் வந்து நிச்சயமாக பங்கு சந்தை இன்னும் பெரிய அளவில் சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சரிஞ்சா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னது மாரி இந்த வார் கிரைசிஸை இட்டு இப்ப பங்கு சந்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில இருக்கு. இந்தியா மாத்திரம் இல்ல, இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் இந்த பங்கு சந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவுல சரிய தொடங்கியிருக்கு. ஏன்டா இந்த 2 நாடுகளும் வந்து 2 நாடுகள் கையிலயும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவுல ஆயுதங்கள் இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி வந்து ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில வந்து, அது எந்த அளவு ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த நாடுகள்ல மாத்திரம் இல்லாம உலகளாவிய ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதோட பாதிப்பு வந்து இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரும் நாட்கள்ல இது இன்னும் எப்படி போகும் அப்படின்னு தெரியல. வரும் நாட்கள்ல சப்போஸ் இன்னும் வந்து ஒரு டிராஸ்டிக்கலான ஒரு பெரிய ஒரு சரிவு இருந்துச்சுன்னா, நம்ம அந்த சரிவுல என்ன பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தீங்கன்னா வந்து, சப்போஸ் நீங்க ஏற்கனவே வந்து ஒரு எஸ்ஐபி முதலீடு பண்ணியிருக்கும் நபரா இருந்தா, எக்காரணத்த கொண்டும் உங்களோட எஸ்ஐபிய ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இப்ப நடந்துட்டு இருக்க போருங்கிறது வந்து வேர்ல்டு வார் 3யா மாறாத வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பட் வேர்ல்டு வார் 3யா மாறுறதுக்கு பல சான்சஸ் இருக்கு. ஏன்டா இதுக்கப்புறம் வந்து சப்போஸ் ரஷ்யாவும், சீனாவும் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து அதோட எஸ்கலேஷன் வந்து எந்த அளவு போகும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது. இப்போதைக்கு வந்து நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். அதனால வந்து எந்த ஒரு அர்ஜென்ட் டிசிஷன் எதுவும் நீங்க எடுத்துறாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். கடந்த 2 நாளா பார்த்தீங்கன்னா வந்து பங்கு சந்தை வந்து கிட்டத்தட்ட 4243 பாயிண்டுகள் வந்து இறங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் ஆல்மோஸ்ட் ஒரு 1800 பாயிண்ட் இறங்கிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 800, 900 பாயிண்ட் இறங்கிருந்துச்சு. நம்ம இதில சரிவுல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குறிப்பா பார்க்க போறது லார்ஜ் கேப் பார்க்க போறோம். அதே மாரி லார்ஜ் கேப்ல இருக்கிற இண்டெக்ஸ் ஃபண்டுகள பத்தி பார்க்க போறோம். அதற்கப்புறம் மிட் கேப் எப்படி ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸ்மால் கேப் எப்படி ஃபால் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். லார்ஜ் அண்ட் மிட் கேப் எப்படி ஃபால் ஆயிருந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்கள பத்தி பார்க்க போறோம். இதில எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓரளவு வந்து ஒரு செலக்டடா சில ஃபண்டுகள தேர்ந்தெடுத்து, அந்த ஃபண்டுகள் வந்து அதோட வீழ்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்குறது வந்து யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட பத்தி பார்ப்போம். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா வந்து, அ இந்த கடந்த ஒரு 5 நாட்கள்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 4.59% வந்து சரிஞ்சிருக்கு. ஈவன் சென்செக்ஸும் வந்து இதே அளவு சரிஞ்சிருக்கிறதுனால, இது நிஃப்டி 50ல இருக்க டாப் பெரும் நிறுவனங்கள முதலீடு பண்றதுனால, இந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல சரிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 8.32 வந்து விலை குறைஞ்சிருக்கு. ஆரம்ப காலத்தில இருந்த அதோட ஹைய உடைச்சுக்கிட்டு எவ்வளோ கீழ வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து ஒரு பாசிவ் ஃபண்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்ட பத்தி பார்க்கலாம். இந்த ஆக்டிவ் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மிரே அசெட் லார்ஜ் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜ் கேப் இதுவும் பார்த்தீங்கன்னா பெரும் நிறுவனங்கள இவங்க முதலீடு பண்றாங்க. இந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4.26% வந்து சரிஞ்சிருக்கு. இந்த ஃபண்டும் கிட்டத்தட்ட வந்து 4.26% வந்து சரிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ₹5.58 வந்து சரிஞ்சிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டா இருக்கு. அடுத்தது நீங்க பார்க்குறது வந்து மிரர் அசெட்டோட லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டுங்கிறது. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து இதில வந்து லார்ஜ் கேப்லயும் முதலீடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிட் கேப்லயும் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ 2ம் இருக்கிறதுனால இதோட வீழ்ச்சிங்கிறது வந்து மிட் கேப்கள் ஃபண்டுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜ் கேப் அளவுக்கு சரியல. ஓவராலா பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கிறது வந்து மிட் கேப்பும், ஸ்மால் கேப்பும். பட் இந்த சரிவுல இதுவரைக்கும் வந்து பெருசா பாதிப்பு வராதது பார்த்தீங்கன்னா, மிட் கேப்பும், ஸ்மால் கேப் தான். இந்த ஃபண்டுல லார்ஜ் கேப்பும், மிட் கேப்பும் இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா வந்து -3.46% வந்து சரிஞ்சிருக்கு. ரூ. 6.06 வந்து இந்த 1 வாரங்கள்ல சரிஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து மிட் கேப் ஃபண்ட பத்தி பார்க்கலாம். மிட் கேப் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்குறது வந்து கோத்தக் ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து கடந்த 1 வாரத்துக்குள்ள வந்து 3.35% வந்து சரிஞ்சிருக்கு. நீங்க ரூபீஸ் வேல்யூல பார்க்குறப்போ வந்து ரூ. 13.54 வந்து சரிஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது எஸ்பிஐயோட மேக்னம் மிட் கேப் ஃபண்டுங்கிறது. இந்த ஃபண்டும் வந்து ஒரு ஃபேமஸான ஃபண்டு. இந்த ஃபண்டோட வீழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா 3.34% வந்து சரிஞ்சிருக்கு. ருப்பீஸ்ல பார்க்குறப்போ வந்து ரூ. 9.32 வந்து விலை குறைஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது குவாண்ட் மிட் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டும் உங்க எல்லாருக்கும் தெரியும். இது ஃபண்டு சம்மந்தமா ரீசென்ட்டா வந்து நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம். இந்த ஃபண்டோட வீழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
3.19% வந்து சரிஞ்சிருக்கு. ருபீஸில் பார்க்குறப்ப ₹8.82 வந்து சரிஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து மிட் கேப்பில் பார்க்குறப்ப நம்ம ஏற்கனவே வந்து யூடிஐ ஃபண்டை பற்றி பார்த்தோம். அதற்கு அடுத்தது லார்ஜ் கேப்பில் பார்த்தோம். ஸோ 2ஓட வீழ்ச்சிக்கும் இதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லார்ஜ் கேப் எந்த அளவு விழுந்திருக்கு, மிட் கேப் எந்த அளவு விழுந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கம்பேரிசன்லேயே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். லார்ஜ் கேப் எந்த அளவு பெருசாக விழுந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பெரும்பெரும் நிறுவனங்களோட விலை விழுந்ததுனால இப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தேர்ந்தெடுத்து நம்ம லார்ஜ் கேப்பில் கையில் லம்சம் இருந்துச்சுன்னா லம்சமில் வந்து நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு இது சிறந்த டைமாக இருக்குது. பட் இதுதான் டவுன், இதுதான் வந்து மார்க்கெட்டோட லோ அப்படின்னு நம்ம எதையுமே கணிக்க முடியாது. இதுக்கப்புறம் நான் சொன்னது மாதிரி இந்த ஈவெண்ட்டுகள் நடந்துச்சுன்னா பங்கு சந்தை இன்னும் டிராஸ்டிக்கலாக எவ்வளோ பாயிண்ட் சரியுதோ பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்மளோட முதலீடுகளை வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து மிரியாசிட்டோட மிட் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டு வந்து 2.75% தான் சரிஞ்சிருக்கு. ருபீஸில் பார்க்குறப்ப ₹1.11 சரிஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்க்குறோம். ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் எடுத்து கொடுத்துருக்க வந்து எஸ்பிஐயோட ஸ்மால் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டு வந்து 1.69% தான் சரிஞ்சிருக்கு. ருபீஸில் பார்க்குறப்ப ₹3.63 சரிஞ்சிருக்கு. அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து நிப்பான் இந்தியாவோட ஸ்மால் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டு வந்து ரொம்ப பழைய ஃபண்டு. இந்த ஃபண்டு எவ்வளோ கழிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2.85% வந்து ஃபால் ஆகிருக்கு. ருபீஸில் பார்க்குறப்ப ₹5.82 வந்து விலை குறைஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது குவான் ஸ்மால் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டோட வீழ்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.34% வந்து சரிஞ்சிருக்கு. ருபீஸில் பார்க்குறப்ப ₹10.24 வந்து சரிஞ்சிருக்கு. ஓவராலாக நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டதில் வந்து மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பெரிய அளவில் சரியில்லை இது வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து சப்போஸ் சரிஞ்சாலும் சரியலாம். இது வரைக்கும் நமக்கு சரிஞ்சதில் நம்ம பார்க்குறப்போ வந்து யூடிஐயோட நிஃப்டி ஃபண்டுகள் வந்து பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு. அதே மாதிரி லார்ஜ் கேப் ஃபண்டுகளும் ஆக்டிவ் ஃபண்டுகளும் சரிஞ்சிருக்கிறத நம்மளாட்டி புரிஞ்சுக்க முடியுது. இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எஸ்ஐபியை வந்து எக்காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது. ஏன்டா பேண்டமிக் அப்புறம் இப்போ ஒரு பெரிய ஒரு ஃபால் நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறமும் வந்து ஃபால் ஆகுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் உங்கள் கையில் பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை பிரித்து முதலீடு பண்ணுறது சிறந்ததாக இருக்கும். சப்போஸ் உங்கள் கையில் வந்து ஒரு ₹1,00,000 இருந்துச்சுன்னா அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணுங்கள் அல்லது 5ஆக டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணி மாதம் வந்து ஒரு ₹20,000வோ அல்லது ₹25,000 வந்து ஒரு எஸ்ஐபியில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி 4 டிவிஷனாக 5 டிவிஷனாக பிரித்து நம்ம முதலீடு பண்ணுறது சிறந்தது. ஏன்டா இப்போ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வாங்குவோம், திருப்பி மார்க்கெட்டை விழுந்துச்சுன்னா அப்போ வாங்குறதுக்கு நம்ம கையில் காசு இருக்காது. அதனால் வந்து உங்கள் முதலீட்டை வந்து பிரித்து முதலீடு பண்ணுங்கள். சரிவு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நான் முதலீடு பண்ணுவேன். பட் இந்த ரிஸ்க்குங்கிறது வந்து உங்களுக்கு இது சரியாக இருக்குமா, உங்களோட ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முதலீடு பண்ணுறதற்கு லார்ஜ் கேப் திட்டங்கள் தான் நமக்கு சிறந்தது. அதனால் லார்ஜ் கேப் சப்போஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டைம் டு டைம் வந்து லம்சமில் முதலீடு பண்ணுறதை வழக்கமாக வச்சுக்கோங்க. எஸ்ஐபி போகிறத வந்து எக்காரணத்தை கொண்டு நிப்பாட்டிடாதீங்க. அது சைடில் போயிட்டே இருக்கட்டும். லம்சம்மாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு சரிவுலையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட அகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.